நம்ம கடையை ஆக்சுவலி வெக்கேட் பண்ணுறோம், கடை காலி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் காலி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ இனிமேல் கடை எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம கடையை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட பழைய ஷாப் வந்து நம்ம வெக்கேட் பண்ணிட்டோம் அண்ட் வி ஆர் மூவிங் டு நியூ பிளேஸ். ஸோ ஒரு பக்கம் வந்து அந்த கடையை விடுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் ஓகே, ஏத்தாப்பில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரெண்டுமே 1 full year நம்ம வந்து அந்த கடையில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மிக்ஸ்டு எமோஷன்ஸாக தான் இருக்குல்ல. இன்றைக்கி அங்கேயும் வந்து அந்த கடை வெக்கேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே வந்து புதுசாக செட் பண்ணும்போது ஒரு பிகர் ஸ்பேஸ்க்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன் நம்ம ஏன் வந்து கடை ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நிறையா கஸ்டமர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து கொடுத்த ரிவ்யூ, நிறைய பேர் வந்து கூகுள் ரிவ்யூ கொடுத்தாங்க. என்னப்பா கூகுள் ரிவ்யூஸும் கொடுத்தாங்க, நேர்லையும் சொன்னாங்க. ப்ளஸ் நாங்களும் பர்சனலாக ரியலைஸ் பண்ணோம், ஃபீல் பண்ணோம். என்னன்னா புது புது ஐட்டம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த எல்லா ஐட்டம்ஸுமே ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணி கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரே ஷாட்டில் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால நாங்கள் அந்த சின்ன ஷாப்லேருந்து ஒரு பக்கத்து பில்டிங்லேயே தான், ரொம்ப தூரம் கிடையாது. நீங்கள் அதே கூகுள் மேப் யூஸ் பண்ணலாம், எந்த சேஞ்சும் கிடையாது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் பில்டிங் லிட்டில் பிக், கொஞ்சம் பெரிய இடம். ஸோ கடை மாறிடுச்சு, வேறு ஏரியா போயிடுச்சா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம ராஷ் குக்வேர்ஸ் முன்னாடி எங்கே இருந்ததோ அதே லொக்கேஷனுக்கு தான் நீங்கள் வரணும். ஜஸ்ட் இந்த வாசல்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வாசல், ஷாப் நம்பர் 3ல் இப்போ நம்மளுடைய கடை வந்து இருக்குது. நான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக ரோட்லேருந்து எப்படி வரணும் எல்லாமே நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன், பாருங்கள். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு வந்து எப்படி அந்த கடையில் கொடுத்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த கடையிலையும் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் எடுத்துகிட்டு வரலாம். இன்னும் உங்களுக்கு வந்து வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய ஸ்பேஸ் இருக்கும்போது நீங்கள் நிறைய பார்த்து வாங்குறதுக்கு, இன்னும் எடுத்து பார்த்து வாங்குறதுக்கு ரொம்ப ஷாப்பிங் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கடை இருக்கும் அப்படின்றது ரீசன் தான். ஸோ இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த ஷாப்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மிட் நைட்ல உட்காந்துருக்கோம். ஆமாம், ஸோ கடை ஷிஃப்டிங் போயிட்டே இருக்கு. இன்னும் ஹாஃப் த வே தான் போயிருக்கு. இன்னும் நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. நாளைக்கு காலைக்குள்ளே திரும்ப கடையை நாங்கள் செட் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு திரும்ப சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்னைக்கு நைட் மட்டும்தான், ஃபுல் டே நைட் செட் பண்ணிவிட்டு காலையில் திரும்ப சேல்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிடுவோம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஷனும் வேண்டாம், அதே லொக்கேஷன், கடை மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எப்பயும் போல் ஷாப் பண்ணிட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. பாய். இது நம்மளோட கடை. இப்போது கடை வந்து இதுக்குள்ளே மூவ் பண்ணியிருக்கோம். மார்னிங் வியூவில் நான் காட்டுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கதை மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் பிகர் ஸ்பேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா 3rd ஷாப் நம்மளோடது. ஷாப் 1, ஷாப் 2, அது 3rd ஷாப். ஸோ லொக்கேஷன் வைஸ் அதே இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் a நியூ ஷாப். ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஜபுஜன்னு வேலை பார்த்துட்ருக்காரு. பாவம் செம்ம டென்ஷனில் இருக்காரு. ஃபுல்லாக மூவ் பண்ணுறோம் ஸ்டாக் எல்லாமே. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஏன்டா டென்ஷன் எடுக்கிற, நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மாசமாக இருக்கிறதோட வந்து உட்காந்துருக்கா ஆஷா, அப்புறம் கார்த்திகா. 2 பேரும் நாங்கள் வந்து நிற்கிறோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி 2 பேரும் நின்றுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஷாப் வந்து இங்கே தான் போட்டுட்ருக்கோம். நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம். அண்ட் நான் மார்னிங் வியூவுமே கவர் பண்ணுறேன். இதில் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையை விசாலமாக இன்னும் நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு தோதுவாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற நிறைய ரோஸ்லாம் செட் பண்ணி நல்லா பெரிய ஷோரூமாக வச்சுருக்காங்க. நம்மளோட விஷஸ் பிளெஸிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ராஷ் குக்வேருக்கு கொடுத்துருவோம். தேங்க்யூ. நீங்கள் வந்தீங்கன்னா இது எடுங்க அதை எடுங்க நீங்க எதுவுமே கேட்க வேணாம், நீங்களே பார்த்து நீங்க வந்து உங்களோட கார்ட் பேக்ல வந்து நீங்க சேர்த்துக்கலாம். சூஸ் டிஸ்பிளேல வந்து அழகா வச்சிருவாங்க. பாக்குற பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இப்போதான் இந்த பர்ட் ஒர்க்லாம் முடிஞ்சது. அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே எங்களுக்கு கமெண்ட்ல கொடுத்துட்டே இருங்க. கார்த்தி சொன்ன மாதிரி
ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா, தேங்க்யூ. ஹாப்பி விஷஸ். தேங்க்யூ. அப்பா செம்ம டயர்டா? செம்ம டயர்டா? ஒரு 10 நாளாகவே இப்படிதான் போயிட்டு செட்டில் டவுன் ஆகிடும். ஒரு 1 வீக்கில் செட்டில் டவுன் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு தூங்க மாட்டா. அவ்வளோ ஷிஃப்டிங் பண்ணுவாளாம். ஹலோ அம்மா. டாலிமா. டாலிமா. கிசா. கிசா. டாலிமா. கிசாடா. டாலிமா. அல்ல அம்மா. டாடி கிசி தேமா. கிசி கொடுங்க. அச்சா 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 அச்சா. அம்மா கிசா. கிசி தேமா. ஹலோ அம்மா. தூக்கம் வரலையா உனக்கு? தூக்கம் வரலையா? கடை ஷிஃப்ட் பண்ணால் நீ உட்காந்துருப்பியா? நீ என்ன ஹம்மு பண்ணுற? ரொம்ப வெயிட்லாம் தூக்காத சரியா? கை ரொம்ப நான் அப்புறம் நைட் சரி ஓகே. இட்ஸா குட்டி, இட்ஸா தூக்கம் வரலையா உனக்கு? தூக்கம் அம்மடி கத்தி கத்தி. இட்ஸா தூக்கம் வரலையா? தூங்கலையா? ஜூஜு பண்ணலையா? நீயும் கடை மாற்றணுமா? ஷிஃப்டிங் பண்ணுறியா நீயும் கடையை? தூக்கம் வரலையா? தூங்க மாட்டியா? உச்சுச்சு தூங்க மாட்டியா? உச்சுச்சு நீயும் தான் ஷிஃப்ட் பண்ணுவியா? நியூ ஷாப் செட் பண்ணுறியா? ஓ என்னம்மா சொல்கிற? அப்புறம் என்னம்மா சொல்கிறீங்க? என்னம்மா சொல்கிறீங்க? இன்ஸ்டாகிராமில் மம்மி ஃபேஸ் அப்படி மாறுச்சா? அப்படி அப்படி மம்மி ஃபேஸ் ஹார்ஸ் மாதிரி மாறுச்சா? சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிட் நைட்டு. திங்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து சேல்ஸ் கடையில் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்போ வேலை முடியுன்றது தெரியல. எக்ஸாமையும் தூங்க வைக்க போகணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களோட லெவன் சப்போர்ட் எதுவுமே கொடுத்துருக்கீங்க. அண்ட் இந்த ஷோரூமும் வந்து எல்லாருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள், இன்னும் நாங்கள் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டூ விசிட் அவர் ஷாப். தேங்க்யூ, பாய்.